வந்து தன்னோட காதலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, ரூம் முழுக்க வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணுறாரு. அபியை வந்து வந்துட்டா அவகிட்ட எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்த்துட்ருக்காரு. இந்த சூழலில் அபி கதவை திறந்து வராங்க. ராகவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து அபி பார்த்தல அப்படின்னு ஏங்க இவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இன்றைக்கி காதலர் தினம் அபி, அதுக்காக தான். சரி, அதுக்காக நம்ம ரூம் ஏன் அலங்காரம் பண்ணியிருக்கணும்? ஏன் அபி இப்படின்னு யோசிக்கிற? நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் அபி அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. என்ன லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அபி, உன்னை நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா? இப்போ கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி நடந்துடுச்சு. இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ லவ் யூ அபி, என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறாரு. உடனே ரிங்கை கொடுக்குறாரு. அபி கையில் போட்டு விடுறாரு. அபிக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ராகும் வந்து நினச்சி பார்க்குறாரு. அது வந்து அபி ரூம்க்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்த்துட்டே வந்து ஹாலுக்கு வராரு. இங்கே வந்து அபி எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ எப்போ தான் ரூம்க்கு வருவாலும் தெரியலையே, என்னால் இருக்க முடியலையே, இந்த நிமிஷம் எனக்கு அப்படியே வந்து அவகிட்ட பேசணும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து வாங்க உள்ளே வாங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சிடுறாங்க. யார் சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே மது வந்து உள்ளே வராங்க. மதுவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. மதுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க மது தான், உங்கள் மது தான், நீங்கள் விரும்பின அந்த பொண்ணு தான் உள்ள அப்படின்னோடனே மது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. நான் வந்து எனக்கு எதுவுமே ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து இல்லாமல் இப்போ மட்டும் வந்திருக்க, இவ்வளோ நாள் ஏன் வரல? என்னை மன்னிச்சிடு, வர்றதுக்கு எனக்கு தோணல ராகவ், எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து அதான் வர முடியல, சாரி ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எதுக்காக வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் அபியை அப்படி சொல்ல வராரு. எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியும், ஜஸ்ட்டு ஒன்று வந்து நீ கல்யாணம் நல்லபடி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் வரல அப்படி சொல்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. உடனே அபி என்ன பண்ணாங்க, நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், உங்களுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீங்கள் போகணும், அதனால் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் மது, நீங்கள் போகாதீங்கன்னு. ஏன் அபி உன் வாழ்க்கையை நீ ஏன் நாசம் பண்ணி பார்க்குற, உனக்கு நான் வந்து என்ன ஆயிடுச்சு அபி அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. இங்கே பாரு அனு, இந்த விஷயத்துக்கு நீ தலையிடாத, இது எனக்கும் வந்து ராகவுக்கும் வந்து உள்ள விஷயம், மதுவுக்கும் நாங்கள் 3 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நானே பேசிக்கிறேன்னு என்ன பண்ண தெரியாம அனு தவிக்கிறாங்க. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீ பண்ணுறது தப்பு அபி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இது ராகவுக்கு நல்ல விஷயம் தான் நான் செஞ்சிட்ருக்கேன், அவங்களும் பாவம், ராகவ் வந்து விரும்பின பொண்ணு, அவங்க இங்கே இருக்கிறது தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள் ராகவ், நீங்கள் என்னை விரும்பவே விரும்பலை, கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை நேசிக்கவே நேசிக்கலை, என்னை உங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக தான் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கீங்க, பேருக்கு நம்ம ரொம்ப புருஷன் பொண்டாட்டியே வாழ்றதுல என்ன சந்தோஷம் இருக்க போகுது, அதனால் வந்து மது இங்கே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ராகவ் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. மதுவை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக ரூமுக்கு போகிறாரு. உடனே அபி ரூமில் இருக்காங்க. என்ன அபி நீ நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வந்து கொஞ்சமாவது இருக்கா, ஏன் இப்போலாம் பண்ணுற அபி, இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லது தான் நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் என்னையும் விட முடியாமல் வந்து மதுவை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறது எனக்கு நல்லா தெரியும், உங்கள் அக்காக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தானே பார்க்குறீங்க, இல்லைனா மதுவை கண்டிப்பாக ஏற்றுப்பீங்கள்ல, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ஏற்றுக்க போகிறது, இப்போவே ஏற்றுக்குங்க, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன், நீங்கள் என்னை விரும்பலன்னு தெரியணும் ராகவ், நீங்கள் மனசார விரும்பின பொண்ணு தான் வந்துட்டால, இதுக்கப்புறம் வந்து நான் போனாலும் உங்களுக்கு எந்த கில்ட்டியும் இருக்காது, ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க, எனக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு மனசில் அழறாரு. சரிங்க ராகவ், நான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, நான் ஒன்றை தான் அப்படி நேசிக்கிறேன், நீ தாடி என் மனசு ஃபுல்லாக இருக்க, எத்தனை வந்து மது வந்தாலும் சரி, மது என் மனசில் கிடையாது, என் மனசு ஃபுல்லாக வந்து அபியான நீ தாண்டி இருக்க, நீ எப்போ புரிஞ்சுப்ப அபி, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் அபி, நான் சொல்கிறேன், நீ நினச்சிட்ருக்க மது வந்தால் என் மனசு வந்து மாறிடும்னு, சத்தியமாக மாறாது, நானும் பார்க்குறேன்ற